ஜெபம் செய்வோம். நம்முடைய இருக்குமல்ல பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியானது விலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அதிகாலையினை தேடுங்கள், அப்பொழுது கண்டறிவீர்கள் சொன்ன வார்த்தையின்படியே தேட வந்திருக்கிறோம். முதலாவது ராஜ்யத்தும் நீதியும் தேடுங்கள், பிறகு இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்ன வார்த்தையை நம்பி வந்திருக்கிறோம். எங்களை இந்த உலகத்திலே வாழ வைத்தவருக்கு நன்றி செலுத்தும்படி வாழ்ந்திருக்கிறோம். எங்களை நிர்மூலமாகாமல் காத்தவருக்கு நன்றி செலுத்தும்படி வந்திருக்கிறோம். வியாதி வராமல் காத்தவருக்கு நன்றி செலுத்தும்படி வந்திருக்கிறோம். பலவீனம் வராதபடி காத்தவருக்கு நன்றி செலுத்தும்படி வந்திருக்கிறோம். நாம் யார் கையும் ஏந்தாதபடிக்கு காத்த எங்கள் ஐஸ்வர்யவானாகிய கிறிஸ்துவை நம்பி வந்திருக்கிறோம். நன்றி செலுத்த வந்திருக்கிறோம். பெற்றோருக்காக நன்றி, பிள்ளைகளுக்காக நன்றி, கணவனுக்காக மனைவிக்காக ஸ்தோத்திரம், வேலைக்காக ஊழியத்துக்காக நன்றி சொல்லுது. எவ்வளவு பெரிய ஒரு ஆண்டவரே, இல்லாதது இருக்கிறவை போல அடைக்கிற என் கர்த்தர் சகலத்தையும் செய்ய வல்லவனை செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைப்படாமல் அறிந்திருக்கிறேன். என்னை முடியாத விஷயங்களையும் அற்புதங்கள் என் வாழ்க்கையிலே செய்திருப்பான். நான் வீழ்வோம் என்று நினைத்தவர்கள் சத்துருக்கள், நான் அழிந்து போவோம் என்று நினைத்த பிசாசு, எப்போது கொல்ல வகை தேடி கொண்டிருக்கிறவன், அவன் மத்தியிலே அவனை நீர் நிர்மூலமாக்கி சத்துருவை விலக்கி எங்கள் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உங்களுடைய பாதையினை ஓட பண்ணுகிறீரே. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சிங்க கேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோட அமர்ந்திருந்தார். பண்ணலாமா? சிங்ககேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோட அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் அழுந்தேன், பனித்துளியா என்னை நினைத்தார். சிங்ககேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். பாடுங்க. சிங்ககேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். எந்த பிரச்சனை வந்தாலும் கவலைப்படாது. அது கூலியாக இருக்கட்டும், மரண இருளாக இருக்கட்டும், ஐசியூவாக இருக்கட்டும், ஆக்சிடெண்ட்டாக இருக்கட்டும், கணவன் மனைவி பிரச்சனையாக இருக்கட்டும், வறுமையாக இருக்கட்டும், எது வேணாலும் இருக்கட்டும், சிங்ககேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். கைகளை உயர்த்தி. ஆகாரின் கண்ணீரை கண்டவர், அன்னாளின் கண்ணீரை கண்டவர், சிங்ககேபியிலே தானியேலை காத்தவர், சாத்ராக்கு மேஷாக்கை காத்தவர், யோசேப்பை காத்தவர், தாவீதை காத்தவர், எத்தனையோ மரண பள்ளத்தாக்குகளே தாவீதை காத்தவர், நம்மையும் காக்க விடுவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்ககேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூது சேனை கொண்டு என்னை காப்பாரே. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூது சேனை கொண்டு என்னை காப்பாரே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. எத்தனை நம்புறீங்க? ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. அல்லேலூயா. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. ஓ, எந்த சாத்தான சர்ப்பமா இருக்கட்டும், ஆனா விழுங்கும், சமுத்திரம் விழுங்கும். சிங்ககேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா, இயேசுவின் ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா. சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே,
ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா, சூழ்ச்சிகள் இனி ஒன்றும் செய்யாதே. பிசாசின் சூழ்ச்சிகள், மனித சூழ்ச்சிகள், அடிக்கணும் விரும்புகிறவங்க செய்யாதே. அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அற்புதம் எனக்காக செய்தவர் அதிசயமாய் என்னை நடத்துவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்ககேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். கைகளை உயர்த்தி ஒண்ணு செய்யாதன், கையை உயர்த்துங்க போதும். ஆமென். கர்த்தர் மீதி எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான், கையை உயர்த்துங்க, நல்லா உயர்த்த. சத்ரு வெல்லுவான், சத்ருவை நான் வெல்லுவேன். சமுத்திரத்தை கர்த்தர் கொண்டு வந்து சத்ருவை விழுந்து கொண்டார். ஆமென். கர்த்தர் அப்படி நடத்த போகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். மரண இருளில் இருக்கிறவர்கள் இன்று விடுதலை அடைகிறார்கள். ஸ்தோத்திரம். ஐசியில் இருக்கிற அன்பு சகோதரி கர்த்தர் கொண்டு வருகிறார் வெளியிலே. ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறார். நிறைய பேர் ஜெப குறிப்புகள் அனுப்பியிருக்கிறார். 8வது பர்த்டே கொண்டாடிட்டேன், பிள்ளைக்கு திருமணமாக, கர்த்தர் நடத்து, வித்தியாசமாய் நடத்து, வித்தியாசமாய் நடத்து. உங்களுக்கான எல்லா வழிகளும் வாசல்கள் அனுகூலமாய் திறக்கிறதை நான் பார்க்கிறேன். மன தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுகிறதை நான் பார்க்கிறேன். ஒரு வனாந்திரத்தில் அவாந்திர வெளியிலே ஆறுகளை புண்டு பண்ணுகிற தேவன். நதி புரண்டு வரும். அது எப்படின்லாம் கேட்காதீங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பலனை நீங்க புசிக்காமலேயே போயிடுவீங்க. காற்றை காண மாட்டீர்கள், மழையை காண மாட்டீர்கள், ஆனால் வாய்க்கால்களில் தண்ணீர் தரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். 4ஆம் சங்கீதம். இதனுடைய தாவீதின் சங்கீதம். என் நீதியின் தேவனே, நான் கூப்பிடுகள் எனக்கு செவிக்கொடும். நெருக்கத்தில் இருந்த எனக்கு விசாலம் உண்டாக்கினீர். எனக்கு இறங்கி என் விண்ணப்பத்தை கேட்டருளும். சொல்லுங்க, நெருக்கத்தில் இருந்த எனக்கு விசாலம் உண்டாக்கினீர். அல்லேலூயா. மறுபுத்திரரே, எதுவரைக்கும் என் மகிமையை அவமானப்படுத்தி வீணானதை விரும்பி பொய்யை நாடுவீர்கள். அப்படியே என்ன 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 பிரதிபலிக்கிறார் தாவீது. உங்களையும் தான். எது வரைக்கும்பா, எது வரைக்கும், எது வரைக்கும் என் மகிமையை எடுக்கணும்னு நினைக்கிறீங்கல்ல, எது வரைக்கும்? பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லா உலகம் பார்க்கும்படியா பக்தி உள்ளனை தமக்காக, மை பீப்புள், மை சன், மை டாட்டர், தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்டார், கேட்பார். கேட்டார் இல்லை, கேட்பார். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாமல் இருங்கள். உங்கள் படுக்கையிலே உங்கள் இருதயத்திலே பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள். நீதியின் படிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையார். எங்களுக்கு நன்மை காண்பிக்கிறவன் யார் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர். கர்த்தாவே, உமது முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இதயத்தை தந்தீர். அவங்க எல்லாருக்கும், அவங்களுக்கு அதை விட பணக்காரனுக்கு எல்லாருக்கும் தானியம் இருக்கும், அவங்க திராட்சரசம் இருக்கும். அந்த சந்தோஷத்தை காட்டிலும் நீங்க என்னோடு கூட இருக்கிறீங்களே, அந்த சந்தோஷம் என் இருதயத்தில் தந்து சமாதானத்தோடு படுத்து கொண்டு நித்திரை செய்வேன். கர்த்தாவே, நீர் ஒருவரே எனக்கு என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறேன். இந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணுங்க. சமாதானத்துக்கு நைட் படுக்கும் பொழுது சமாதானத்தோடு படுத்து கொண்டு நித்திரை பண்ணுவேன். கர்த்தாவே, நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணு. வேற யாரும் இல்லை. எல்லாரும் குடும்பமே நம்ம
அமைதி கெடுக்கும். நம்முடைய சமூக அமைதி கெடுக்கும். நம்முடைய திருச்சபை அமைதியை கெடுக்கும். நம்முடைய கணவன் மனைவி அமைதியை கெடுப்பாங்க. பிள்ளைகள் அமைதி கெடுப்பாங்க. நம்முடைய அதிகாரிகள் அமைதியை கெடுப்பாங்க. ஆனால் இங்கே தாவீது ரொம்ப தெளிவாக சொல்ல, நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். அல்லேலூயா. சரி, நேற்று நான் உங்களுக்கு சொன்னது போலவே 2 நாளாகவும் 20ஆம் அதிகாரத்தில் அதனுடைய பெனிஃபிட்டை மாத்திரம் உங்களுக்கு சொல்லிடுறேன். என்ன பெனிஃபிட் நடந்ததுன்னு சொல்லி அதை சொல்லிட்டு இன்னைக்கு வேறு ஒரு காரியத்தை நான் சுருக்கமாக சொல்கிறேன். அவங்க என்ன செய்கிறாங்க, நேற்று கேட்காதவங்க இன்னைக்கு சொல்கிறேன். யோசுபாத்து யூதா ஜனங்களும் இந்த 4 கூட்டத்துக்கு பயந்தாங்க. 4 பேர் வந்தாங்க அவங்களுக்கு விரோதமாக. அப்போ அவங்க சொன்னாங்க, நிற்க பலனில்லை ஆண்டவரே, எங்கள் கால்கள் தள்ளாடுகிறது, எங்கள் கண்களுமே நோக்கி கொண்டிருக்கிறது. அப்போ தீர்க்கதரிசி வழியாக சொன்னப்பட்டது, ஜனங்களே பயப்படாதிருங்க, கலங்காதிருங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் தரித்து நின்று முன்னே போங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அதே மாதிரி அவர் யுத்தம் பண்ணினார். ஒருவரோடு அடித்து விழுந்து போனாங்க. அங்கே பாருங்க, அதெல்லாம் உங்களுக்கு ஹிஸ்ட்ரி தெரியும். யூதா மனுஷர் வனாந்திரத்திலே சாம கூட்டண்டையிலே வந்து அந்த ஏராளமான கூட்டம் இருக்கும் திக்கை நோக்கி போகிற போது, இதோ அவர்கள் தரையிலே விழுந்து கிடக்கிற பிரேதங்களாய் கண்டார்கள். ஒருவரும் தப்பவில்லை. யோசுபாத்தும் அவருடைய ஜனங்களும் அவருடைய உடைமைகளை கொள்ளையிட வந்தபோது அவர்கள் கண்ட ஏராளமான பொருட்களும் பிரேதங்களுமாய் இருந்தது. உரித்து போட்ட ஆடை ஆபரணங்களும் தாங்கள் எடுத்து கொண்டு போகக்கூடாதிருந்தது. 3 நாளாய் கொள்ளையிட்டாங்க. எவ்வளவு ஏராளமான கூட்டத்தை 3 நாள் கொள்ளையிட்டாங்க. ஆமென் சொல்லுங்களேன். அப்படியே கரைந்து பயந்து நடுங்கினவங்க 3 நாள் கொள்ளையிட்டாங்க. நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. இப்போ 1,00,000 பேர் அல்லது 2,00,000 பேர் செத்து கிடந்தாதான் அந்த ஒவ்வொரு பாடியும் எடுத்து அவங்க ட்ரெஸ்ஸில் இருக்கிற அந்த ஆபரணங்கள், அவங்க கழுத்தில், கையில், காலில் கடகங்கள் எல்லாம் எடுக்கணும். அவங்க ஈட்டி எடுக்கணும், கத்தி எடுக்கணும், அவங்களுடைய விலை உயர்ந்த பொருட்கள் எடுக்கணும்னா 3 days ஆச்சு. 4ஆம் நாளிலே பெராக்காவிலே கூடினார். இங்கே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார். அதனால் அவரிடத்தில் இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி பெராக்கா எனப்பட்டது. அது மாத்திரமல்ல, பாருங்க, அவங்க அந்த கொள்ளையிட்டதை கொண்டு வந்து ஆலயத்திற்கு வந்து ஆலயத்திலே பணிந்து கொண்டார்கள். ஆமென். அதனால் கொடுக்கணும், ஆண்டவர் கொடுக்க வேண்டியது நம்ம கொடுக்கணும். சரிங்களா? ரட்சிப்பு கர்த்தருடையது. இன்றைக்கு ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்தில் ஒரு நிகழ்ச்சி, இதை ரொம்ப நான் மேலோட்டமாக சொல்கிறேன். நம்ம இன்னும் ஒரு காலங்களில் இன்னும் ஆழமாய் சிந்திக்க வேண்டிய கடமைப்பட்டிருக்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்தில் 37ஆம் அதிகாரத்தில் ஒரு காரியம் நடக்கிறது. எசேக்கியாவை நோக்கி வாசிக்கிறோம் பாருங்க. ராஜாவாகிய எசேக்கியா அதை கேட்டபோது 37, தன் வஸ்திரத்தை கிழித்து ரெட்டுடுத்தி கொண்டு ஆலயத்துக்குள்ளே பிரவேசித்து அரண்மனை விசாரிப்புக்காரனாகிய எலியாக்கீமை, சம்பிரதியாகிய செப்னாவையும், ஆசாரனாகிய மூப்பரையும், அம்மோத்தின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசிக்கும் ரெட்டு உடுத்தவளாய் அனுப்பினான். ரெட்டு உடுத்து அனுப்பிச்சிட்டான். இவர்கள் அவனை நோக்கி, இந்த நாள் நெருக்கமும் கண்டிதம் தூஷணமும் அனுபவிக்கிற நாள். எப்படி தாவீது 3ஆம் சங்கீதத்தில் 4ஆம் சங்கீதத்தில் அனுபவிச்சானோ அப்படியேதான் இன்னைக்கு நீங்கள் நானும் அனுபவிக்கிறது. இதான் இப்போட நான் ஜெபிக்கிற இந்த வேளையில் நெருக்கம், கண்டிதமும் தூஷணம்
நெருக்கம், நம்ம எதிராளியால் நெருக்கம், சொல்லவே முடியல, வேதனை, நெருக்கம். நெருக்கம் எப்படிப்பட்ட நெருக்கம் உங்களுக்கு எனக்கு தெரியாது. ஆனா என் மனசுல ஓடிக்கொண்டிருக்கிற என்னை நெருக்கிறவரை நான் பார்க்கிறேன், கண்டிதத்தை பார்க்கிறேன், தூஷணத்தை பார்க்கிறேன். அது அனுபவிக்கிற நாளா இருக்கு, ஏன் ஆண்டுகளா இருக்கு, மாதங்களா இருக்கு, வருஷங்களா இருக்கு. பிள்ளை பேரு நோக்கா இருக்கு, பெறவோ பலன் இல்லை. டெலிவரிக்கு டேபிளில் படுத்துட்டாங்க, ஆனால் பிள்ளை பெறுகிறதுக்கு பலன் இல்லை. ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படி அசரிய ராஜாவாகிய தன் ஆண்டவனால் அனுப்பப்பட்ட ரப்சாக்கே சொன்ன வார்த்தைகளை உமது தேவனாகிய கர்த்தர் கேட்டிருக்கிறார். உமது தேவனாகிய கர்த்தர் கேட்டிருந்த வார்த்தை நிமித்தம் தண்டனை செய்வார். ஆகையால் இன்னும் மீதியா இருக்கிறவர்களுக்காக விண்ணப்பம் செய்வீர்களாக என்று எசேக்கியா சொல்ல சொன்னார். இவ்விதமாய் எசேக்கியா ராஜாவின் ஊழியக்கார் ஏசாவிடத்தில் வந்து சொன்னார்கள். அப்போது ஏசாயா அவர்களை நோக்கி, அசரிய ராஜாவின் ஊழியக்காரர் என்னை தூஷித்ததும் நீர் கேட்டதும் வார்த்தையினாலே பயப்படாதேயும். இதோ அவர் ஒரு செய்தியை கேட்டு தன் தேசத்துக்கு திரும்புவதற்கு ஆவிய நான் அவருக்குள் அனுப்பினேன். அவனை அவன் தேசத்திலே பட்டயத்தால் விழப்பண்ணுவேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று உன் ஆண்டவர் சொல்லுகிறார் என்றார். கவனிங்க, ஆண்டவர் பாருங்களேன், இது சொன்னது உங்களுக்கு புரியுதா? வாசித்தது உங்களுக்கு? அவனை எதிராக வந்தவனுக்கு ஒரு செய்தியை கர்த்தர் அனுப்புவாராம். என்ன செய்தி? எப்போ அவன் வீட்டில் பிள்ளை சுகவீனமாக இருக்கான், சாக கிடைக்கிறான், அல்லது உன் வீட்டில் உன் மனைவி சாக கிடக்கிறான், உன் அம்மா அப்பா சாக கிடக்கிறான், இமீடியட்டாக திரும்பி போ. செய்தி வருதான், குறுஞ்செய்தி. நமக்கு விரோதமாய் பகைக்கிறவர்களுக்கு இப்படி ஒரு செய்தியை கர்த்தர் நிச்சயம் அனுப்புவார். திரும்பி ராமன் சொன்ன நமக்கு நல்ல செய்தி வரும். அல்லேலூயா. என்ன நல்ல செய்தி தெரியுங்களா? கவனிக்கிறேன், நான் கொஞ்சம் சீக்கிரம். இது ரொம்ப நம்ம பெரிய டாபிக். இது இதை நம்ம வேகமாக போக முடியாது. நான் இந்த கண்டென்ட் மாத்திரம் எடுத்துக்கிறேன். இது நிமித்தம், என் நிமித்தம் 35ஆம் வசனம், என் தாசனாகிய தாவீது நிமித்தமும் நான் இந்த நகரத்தை ரட்சிக்கும்படிக்கு, பாருங்க 3ஆம் 4ஆம் சங்கீதம், தாவீது நிமித்தமும் என் நிமித்தமும் இந்த நகரத்தை ரட்சிக்கும்படிக்கு இதற்கு ஆதரவாய் இருப்பேன். அல்லேலூயா. என்னவா இருப்பாராம்? ஆதரவாய் இருப்பேன். சொல்லுங்க. சில வசனங்கள்லாம் ரொம்ப இம்பாக்டா இருக்கும். ஆதரவா இருப்பேன். யார் ஆதரவா இருப்பேன்னு சொல்லுவாங்க? யாருக்கு யார் ஆதரவா இருப்பேன்னு சொல்லுவாங்க? ஆதரவற்றவங்களுக்கு. நமக்கு யாருங்க பேச இருக்கிறா? நம்ம தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறோம். நமக்கு ஆதரவா ஒருவரும் இல்லை. நமக்கு சிபாரிசு பண்ண யாரும் இல்லை. நம்ம சத்துருக்கள் நம்ம தலைமையாக ஏறி போகிறாங்க. ஒரு ஆதரவான சொல் இல்லைங்க. வீட்டில், வேலையில், ஹாஸ்பிட்டலில் நல்ல செய்தி வரல. ஆதரவாக இருப்பேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லுகின்றார். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசிரியன் பாளையத்திலே 109,000 பேரை சங்கரித்தான். அதிகாலமே எழுந்திருக்கும் போது இது அவர்கள் எல்லாரும் செத்த பிரேதங்களாய் கிடந்தார்கள். செத்த பிரேதங்களாய் கிடந்தார். 109,000 பேரை ஒரே ஒரு தூதன் சங்கரித்தான். ஆமென். அதே மாதிரி அவன் வீட்டுக்கு போறான். சனகிரி புறம்பட்டு திரும்பி போய் நினைவில் இருந்து விட்டான். அவன் தன் தேவனாகிய நிஸ்ரோவின் கோவிலை பணிந்து கொள்கிற போது அவன் குமாரனாகிய அதர்மாலேக்கு சரத்சேரும் அவனுடைய பட்டயத்தினால் வெட்டி போட்டு அரராத் தேசத்துக்கு தப்பி ஓடி போனார். அவனுடைய குமாரனாகிய எசரத்தோன் அவன் பட்டயத்துக்கு அரசான். அவன் பிள்ளைகளே அவன் அப்பனை கொண்டு போட்டான்.
கர்த்தர் எவ்வளவு பெரியவர் பாருங்க. உங்களுக்காக ஒரு தூதன். எத்தனை பேர்? 109,000 பேர். எவ்வளவு பெரிய ஆச்சரியம். ஒருவனுக்கு இணையா, ஒருவனுக்கு எசேக்கியாவுக்கு அல்லது அவன் ராஜ்யத்துக்கு இணையா 109,000 பேர். நம்ம நிலைமை நம்ம புரிஞ்சுக்கணும், நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கணும். ஈக்குவல் பாருங்க, 1:2 அல்லது ஒரு இஸ்ரவேல் ஜனத்திற்கு இஸ்டு ஒரே ஒரு தூதன் நமக்கு ஆண்டவர் அனுப்புவார். சொல்லாமா? ஆண்டவரே, சங்கீதக்காரனோடு சேர்ந்து நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. சங்கீதங்களிலே 4ஆம் சங்கீதத்தில் சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு திரை செய்வேன். கர்த்தாவே, நீர் ஒருவரே எனக்கு சுகமாய் தங்க பண்ணினீர். கர்த்தாவே, நீர் ஒருவரே எனக்கு சுகமாய் தங்க பண்ணினீர். பக்தியிலே அவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். அதிக சந்தோஷத்தை பார்க்கிலும் எனக்கு தந்தீர் அப்பா. அன்றிருந்த வழியிலும் கூட நீர் சனகரிப்பு நீ செய்தது போல, யோசுபாத்துக்கு நன்மை செய்தது போல, எசேக்கியாவுக்கு நன்மை செய்தது போல இந்த வாழ்க்கையில் நன்மை செய்யும். துர்ச்செய்தி வந்தது, எதிராளிகள் வந்தாங்க, யார் வந்தாலும் என் தேவன் எங்களோடு கூட இருக்கிறார். அற்புதம் செய்கிறவராய் சுற்றித் தருகிற தேவன். ஹல்லேலூயா. சமாதானத்தை நித்திரை செய்து தேவன் தாமே எனக்கு ஒரு சமாதானத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. பாதியிலே விழித்து கொண்டிருந்த ஒரு காலத்தில், ஆனால் இனி அப்படி அல்ல, நான் விழிக்க மாட்டேன். அதிகாலையிலே இருந்து ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற அளவுக்கு கர்த்தர் அயர்ந்த நித்திரை கொடுப்பார். உங்கள் குடும்பங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். நம் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். நம் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு தாவீதின் குடும்பத்தையும் தாவீதையும் அவனுடைய பிள்ளைகளிலிருந்து அறிவுக்கு விலக்கி மீட்டவர். தாவீதின் நிமித்தம் நமக்கும் அப்படி செய்வார். உங்கள் வியாதி விளைவினங்கள் எல்லாம் மாறும், நோய்கள் மாறும், குழந்தை பேரு உண்டாகும், திருமணம் உண்டாகும். இறுதியாக கர்த்தர் உங்களோடு கூட இருந்து செய்ய போகிற காரியங்கள் பயங்கரமாக கர்த்தர் அப்படி செய்கிற கிருபை காய்ச்சி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நாங்கள் பிதாவே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடு மீண்டும் சதா பிதாவே. ஆமென். God bless you.